இந்த பதிவில் சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் மெலிட்டஸோடைய அறிகுறிகள்லாம் என்னென்னு பார்ப்போம். இந்த அறிகுறிகளை சொல்றதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லினோம். அதாவது சிலருக்கு சர்க்கரை நோய் உள்ள இருந்தாலுமே, சுகர் உள்ள இருந்தாலுமே அது வெளியில தெரியாமையே இருக்கும். எப்போ அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னா, ரெகுலர் செக்அப் எப்பயாவது போவாங்க. அப்போ போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரிய வரும், சுகர் அதிகமாக இருக்கு, பிளட்ல சுகர் அதிகமாக இருக்கு, இது எப்படி இவ்வளோ அதிகமானது அப்படிங்கிறது அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இல்லை இது நாள் வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி அதிகமாக இருந்தது இல்லையா அப்படின்னு அவங்களே டவுட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் வேற லேப்ல உடனே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி இல்லை 1 மாசம் 2 மாசம் கழிச்சு இன்னும் 2-3 டைம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்பவும் பிளட்ல சுகர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி என்ன மாத்திரைகள், என்ன உணவு கட்டுப்பாடுகள், என்ன வாழ்வியல் முறைகள்லாம் அவங்க மாற்றணும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க டாக்டர். ஸோ அதனால தான் ஒரு 30-35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருக்குமே வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த ரெகுலர் செக்அப் பண்ணிக்க சொல்லுவாங்க. ரெகுலர் ஹெல்த் செக்அப் பண்ண சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது நோய்கள் உள்ள இருந்தது அப்படின்னாலும் அறிகுறிகளை காட்டாம அது உள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் எப்பயாவது ஒரு சமயத்துல தான் அதோடைய அறிகுறிகளை வெளியே கொண்டு வரும். ஸோ அதை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஜெனரல் ஹெல்த் செக்அப்லாம் வந்து யூஸ்வலாக ஒரு 30-35 வயசு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதை பண்ண சொல்லுவாங்க. ஸோ உடம்புல சுகர் இருந்தாலுமே அறிகுறிகள் காட்டாமையே கூட சிலருக்கு இருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ சுகருடைய அறிகுறிகள் ஒன்னொன்னா பார்த்துடலாம். பசி அதிகமாக எடுக்கிறது. முன்ன விட இப்போ வந்து ரொம்ப பசி அதிகமாக இருக்குது. திடீர்னு ஒரு 2-3 மாசத்துல குறிப்பிட்டு சொல்ற மாதிரி பசி அதிகமாக எடுக்குது. சாப்பிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்லது ஒரு 3 மணி நேரத்துலேயே பசி அதிகமாக வந்துடுது அப்படின்னு நீங்க உணர்றீங்க அப்படின்னா அது சுகருடைய அறிகுறியா இருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே அறிகுறி வேற சில நோய்கள்ல இருக்கும். உங்களுக்கு வயிற்றுல பூச்சி இருக்கு அப்படின்னா வார்ம்ஸ் ட்ரபிள்னு சொல்லுவாங்க. அந்த பூச்சி தொந்தரவு இருக்குது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் அது சாப்பிட்றோம். அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த 2 மணி நேரத்திலேயே சாப்பிட்டு 2 மணி நேரத்துல பசி வரும். அல்லது கடின உழைப்பு, கொஞ்சமா தான் சாப்பிட்றாங்க, ஆனால் உழைப்பு ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்குமே 2-3 மணி நேரத்துல பசி வரும். அதனால அதையெல்லாம் சுகர்னு எடுத்துக்க தேவையில்லை. ஆனா சுகருக்கு இந்த அறிகுறி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது தண்ணி அதிகமாக குடிக்கிறது. தண்ணி தாகம் எக்கச்சக்கமா எடுக்கும். அதே போல உதடு, நாக்கு எல்லாம் வந்து ரொம்ப வறட்சியா இருக்கும். அதனால தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்கல அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல திரும்பவும் குடிக்கிறதுக்கு தோணும். ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா அதுவும் சுகருடைய ஒரு அறிகுறியா இருக்கலாம். அடுத்தது யூரின் அடிக்கடி போறது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நைட்ல தூங்குனதுக்கு அப்புறம் நம்மளை எழுப்பி விடுறது 1 டைமோ 2 டைமோ நம்மளை யூரின் எழுப்பி விடும். அதுக்காக நம்ம போய் யூரின் போயிட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த சுகருடைய அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நைட்லயே மினிமம் ஒரு 3-4 டைம், ஏன் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை கூட எழுப்பி விடும். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி உங்களை தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டு யூரின் போக வைக்குது அப்படின்னா அது சுகருடைய அறிகுறியா இருக்கலாம். அடுத்தது அசதி, டயர்ட்னஸ், சோர்வா இருக்கு, இன்னும் எந்த வேலையும் பெருசா செய்ய முடியல, சோர்ந்து உட்காந்துருக்க வேண்டியதா இருக்குது, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுவுமே சுகருடைய அறிகுறி தான். ஆனா இதே அசதி வந்து மஞ்சக்காமலைகளையும் இருக்கும். இதே அசதி வந்து அனிமியாவில் இருக்கும். அனிமியா ரத்த சோகை, உடம்புல இரும்பு சத்து கம்மியா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இருக்கும். அடுத்தது லோ பிபி. இந்த பிபி உடம்புல ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இந்த அசதி இருக்கத்தான் செய்யும். அதனால குழப்பிக்காதீங்க. ஆனால் சுகருக்கு அசதி அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு அறிகுறி. அது திடீர்னு ஒரு 4-5 மாசத்துக்குள்ள உங்களுக்கு ரொம்ப அசதியா இருக்கு, அதை உங்களால உணர முடியுது, நல்லா வேலை செய்ய முடியல அப்படின்னா நீங்க சுகர் செக் பண்ணி பார்த்துங்க. நார்மலா இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒருவேளை அது அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அசதி இருக்குது அப்படின்னா அதை சாதாரணமா விட்டுறாதீங்க. அடுத்த அறிகுறி வந்து கண் பார்வை மங்குறது. உங்களுக்கு ஒரு 25 வயசா இருக்கலாம், 45 வயசா இருக்கலாம், 50-60 வயசா கூட இருக்கலாம். திடீர்னு உங்களுக்கு கண் பார்வை ஒரு 10-15 நாள் அல்லது ஒரு 2-3 மாசத்துக்குள்ள பார்வை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது ஓரளவுக்கு தெரியாம இருக்குது, கொஞ்சம் மங்களா இருக்குது, நல்ல வெளிச்சத்துல தான் தெரியுது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுவுமே சுகரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எரர்ஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் பாங்க, அதாவது கண்ணாடி போட வேண்டிய பார்வை மங்களா கூட இருக்கலாம். ஐ டாக்டரை பார்த்து அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு கண் பார்வை கொஞ்சம் மங்கின உடனே நேராக அது சுகராக தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதனாலதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட்லயே மருத்துவரின் பகிர்வை எப்படி அணுகணும் அப்படின்னு இப்போ ஃபர்ஸ்ட்லயே நம்ம சேனல்ல 3 வீடியோல உங்களுக்கு சொல்லிட்டோம். ஸோ பார்வை மங்களா இருக்கு, ஒரு 40-50 வயசுக்கு மேல ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியுதுன்னா கண் டாக்டர் பாருங்க. நார்மலா இருக்குன்னா ஓகே, இல்ல கண் டாக்டர்லாம் பார்த்துட்டேன், கண்ணுல எந்த கோளாறும் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், சுகர் டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்க. ஒருவேளை சுகர் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னா வெயிட் குறையிறது. உங்களால கூட பெரிய அளவுல உணர முடியாத போகலாம். சில பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சார் நான் ரெகுலரா யூஸ் பண்ற ஷர்ட் பேண்ட் எல்லாம் வந்து அது ஏதோ சைஸ் ரொம்ப பெருசான மாதிரி, நான் ஏதோ சின்னதான மாதிரியே ஃபீல் பண்ணேன், அதுக்கப்புறமா போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் சார் சுகர் அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பாட்டுல எந்த குறையும் இல்லை, ரெகுலரா சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்றேன், ஆனா அப்படி இருந்தும் எனக்கு வெயிட் குறையுது அப்படின்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமா ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கறது ரொம்ப நல்லது. அடுத்த அறிகுறி அப்படின்னா பாத எரிச்சல்.
நான் இப்ப சொன்ன எந்த அறிகுறியுமே இல்லாம வெறும் பாத எரிச்சலுக்கு மட்டும் ஒரு டாக்டரை போய் பார்த்து அவரு எதாச்சியா எதுக்கும் ஒரு தடவை பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு எடுத்து அதுல சுகர் கண்டுபிடிச்ச பேஷண்ட் என்கிட்டயே 2-3 பேர் இருக்காங்க. ஸோ பாத எரிச்சல் பல நாட்களாக அல்லது சில மாதங்களாக இருக்குது அப்படின்னா நீங்க தாராளமா பிளட் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அப்படி பார்த்து அது இல்லை அப்படின்னா ஓகே, நரம்பு பிரச்சனையா இருக்கலாம், இல்லை சத்து குறைபாடுகள் ஏதாவது இருக்கலாம். பட் இருந்தாலும் பாத எரிச்சல் அப்படிங்கிறது நாம பார்த்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 100 சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு 50 பேருக்கு மேல இந்த பாத எரிச்சல் எல்லாருக்குமே இருந்திருக்கு. ஸோ அதனால அதை கவனக்குறைவா இருந்துடாதீங்க. பாத எரிச்சல் இருக்குன்னா அதை கொஞ்சம் பாருங்க. அடுத்தது ஒரு காயம் ஆகுது, காயம் ஆகுதுன்னா ஆற மாட்டேங்குது. சாதாரண காயம் இல்லை, நம்ம குளிக்கும் போது கூட இப்படி சோப் போடுறோம், ஸ்கிராச் பண்றோம், தேய்ச்சி குளிக்கிறோம், அதில் கூட ஒரு கோடு விழுது, அந்த கோடு கூட சீக்கிரமா ஆற மாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு உண்டாகிற காயம் ஆறுறதுக்கு தாமதமாகுது, அது ரொம்ப நாள் ஆகுற மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணியும் தண்ணியை தினமும் போட்டு ஊத்தி அதை நல்லா மெயின்டைன் பண்ணாம வச்சிருந்தா எந்த காயமும் ஆறாது. அதுக்கு சுகர் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஆனால் நீங்க நல்லா தான் பாத்துக்கிறீங்க, மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்க, ஆயின்மெண்ட் எல்லாம் புண்ணுக்கு போடுறீங்க, அப்படி போட்டுமே அந்த காயம் ஆறல, ரொம்ப தாமதமாகுது அப்படின்னா அதுவுமே சுகருடைய அறிகுறியா இருக்கலாம். ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. அடுத்த அறிகுறி சொல்லலாம் அப்படின்னா கை அல்லது கால் மரத்து போறது. சிலருக்குலாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது செருப்பு தானா கலந்து முன்னாடி போயிடும், அப்படியெல்லாம் ஃபீல் ஆகிருக்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மரத்து போகிறது அதிகமா இருக்கு, அதுவும் இப்போ ரீசெண்டாக தான் இருக்கு அப்படின்னா நீங்களும் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், பாருங்க. அடுத்த அறிகுறி சொல்லலாம் அப்படின்னா இது ஆணும் பெண்ணு 2 பேருக்கும் பொருந்தும். அதுல ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே பொருந்தும். என்ன அப்படின்னா யூரின் விடும் பொழுது, விட்ட பிறகு எரிச்சல் அல்லது அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, எரிச்சலா போகிறது, போனதுக்கு அப்புறம் எரிச்சலோ அல்லது வலியோ இருக்கிறது, அந்த மாதிரி பெண்களுக்கு இருந்தாலோ, ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆண் உறுப்புடைய அந்த நுனி பகுதியில எரிச்சல் இருக்கும், சின்னதா ஒரு எரிச்சல் இருக்கும். அப்படி உங்களுக்கு எரிச்சல் இருக்கு, அந்த யூரின் பட்ட இடமே எரியிற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்க இமீடியட்டா பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. சுகர் ஒருவேளை அதிகமாக கூட இருக்கலாம். இந்த நாம சொன்ன அறிகுறிகள்ல எல்லா அறிகுறியும் ஒரே பேஷண்ட்டுக்கே இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஒரு பேஷண்ட்டுக்கு பாத எரிச்சல் மட்டும் வந்திருக்கலாம், அவர் போய் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாரு, சுகர் இருக்கும். ஒரு சிலருக்கு வெறும் யூரின் மட்டும் நைட்ல அடிக்கடி போயிருக்கும், அதுக்காக போய் பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பாரு, அங்க சுகர் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்புறம் அதுல இருந்து அதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்பாரு. இன்னும் சில பேருக்கு தண்ணி தாகம் அதிகமா எடுக்கும், தண்ணி தாகம் மட்டும்தான் அதிகமா எடுக்குது, பசியெல்லாம் நார்மலா தான் இருக்குது அப்படிப்பாங்க. அப்ப ஒரு நோயாளியிலேயே ஒரு நோய்க்கான அனைத்து அறிகுறிகளும் வராது. 10 வருஷம் 20 வருஷம் சுகர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு முறை கூட பாத எரிச்சல் வராமையா கூட போகும். எனக்கெல்லாம் பல வருஷமா இருக்கு, ஆனா ஒரு முறை கூட பாத எரிச்சல் வந்ததில்ல, எனக்கு பல வருஷமா இருக்கு, யூரின் இன்ஃபெக்ஷன் வந்ததில்ல அப்படிலாம் சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா ஒரு நோயினால் அதோடைய அனைத்து அறிகுறிகளையும் ஒரே பேஷண்ட்ல உருவாக்க முடியாது. ஸோ இந்த நாலேஜை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு அறிகுறி இருந்தாலுமே நீங்க போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அதுக்கு தான் இந்த விளக்கத்தை நான் சொல்றேன். 10 அறிகுறி சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒன்று தானே இருக்கு, அப்புறம் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்க தேவையில்ல. ஒன்று இருந்ததுனாலே அது என்ன ஒரு 50 ரூபா 60 ரூபா ஆகுமா பிளட் டெஸ்ட், அதை போய் பார்த்துடணும். புரிஞ்சுதுங்களா? இப்ப நான் சொன்ன இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தால், அல்லது இந்த அறிகுறிகள் ஏதோ 1-2 இருந்தால், அல்லது ஏதோ ஒன்று மட்டுமே இருந்தால், நீங்கள் தவறாமல், தயங்காமல், பயப்படாமல், முதல்ல பயப்படக்கூடாது. என்ன உடம்பு வெயிட் குறையுது, ஒருவேளை சுகரா இருக்குமோ, பயந்துகிட்டே வீட்டில் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு பேஷண்ட் இருக்கிறாரு, செக் பண்ணீங்களா? செக் பண்ண மாட்டேன். ஏன் சார்? அது எப்படி அதிகமாக தானே இருக்கும், அதை பார்த்ததுல இருந்து ஒரு 3-4 நாள் சோகமா இருப்பேன், அதனால நான் பார்க்கதே இல்லை. அப்படிலாம் பண்ணாதீங்க. நம்ம சொன்ன அறிகுறிகள் ஏதாவது ஒன்று இருந்தாலும் சரி, என்ன ஆக போது, போய் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. நார்மலா இருக்கு அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதுவே இல்லைங்க சுகர்னு சொல்றாங்களே, ஐயோ என்ன பண்றது அப்படின்னா பயப்பட தேவையில்ல. அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் ஆயிரக்கணக்கில் இருக்கு, 1000 வழி இருக்கு சுகர் பேஷண்ட் நிம்மதியா வாழ்றதுக்கு. எதுக்காக பயப்படணும்? பயப்படாம இந்த அறிகுறிகள் ஏதாவது ஒன்று இருந்தாலும் தயங்காம போய் டெஸ்ட் எடுத்துருங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த மனநிலையை வச்சுட்டு தான் பிளட் டெஸ்ட் எடுக்க போகணும், பயப்படக்கூடாது, என்னன்னாலும் பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம்.